வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் மை வி3ஹெச் பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி3ஹெச் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. தினசரி தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்னால் மை வி3ஹெச் தான். எல்லாருமே மை வி3ஹெச் சார்ந்த வீடியோக்கள் போட்டுட்ருப்பாங்க. எல்லோரும் அவங்கவுங்க கருத்துக்கள், பலவிதமான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் இப்போ பேமெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குள்ளே இருக்கும். அதுக்கு அடுத்தது எம்டி சார் எப்போ வெளியே வருவார், எப்போ பெயில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. உறுப்பினர்கள் மொத்தம் 10 லட்சம் பேர் தானா, அப்போ 70 லட்சம் சொல்கிறாங்களே, எது உண்மை? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இப்போது பொருட்கள் வந்துட்டு எல்லாரும் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஸ்டோரில் போய் வாங்க ஆரம்பிங்க அப்படிங்கிறத கருத்தாக வந்து தெரியப்படுத்திட்டு வராங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள். ஸோ இப்போ நிறுவனத்துடைய நிலை, ஸோ உறுப்பினர்களுடைய மனநிலை, ஸ்டோர் உரிமையாளரோட மனநிலை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பொதுவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நிறுவனத்துக்கு சாதகமாக பேச போகிறது கிடையாது, உறுப்பினர்களுக்கு சாதகமாக பேச போகிறது கிடையாது. பொதுவான கருத்துக்களை நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மை வி3ஹெச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? ஸோ நீங்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்கீங்களா, இல்லை வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? இப்போது உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது? ஸோ அதை பற்றி வேணால் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து பேமெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேமெண்ட் பற்றி தான் வந்துட்டு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்குமே வந்துட்டு ஒரு கேள்வி இருக்கும். எப்போ பேமெண்ட் வரும்? ஸோ நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சமாளிக்கணும்னா எனக்கு கையில் காசு வந்தால் தான் நான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் 100க்கு 95% மக்கள் இருப்போம். ஸோ அந்த 5% பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும், நம்ம அடுத்த ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு உள்ளே வந்து நம்ம மை வி3ஹெச் நிறுவனத்துக்குள்ளேயே ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்தாலும் 2-3 மாதங்களாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன்னா, எம்டி சாருடைய கடைசி வீடியோவை முழுமையாக தெளிவாக கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரே வந்து 1 வாரமோ இல்லை 1 மாதமோ இல்லை 2 மாதமோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் வெளியே வந்தால் தான் பேமெண்ட் வந்து போட முடியும். ஸோ ஏன்னா டிரான்சாக்ஷனை பொறுத்தளவுக்கு 100-200 கிடையாது, 1000-2000 கிடையாது, கோடிகளில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. எம்டிங்கிறவர் வந்து வெளியே இருந்தால் தான் அந்த ப்ராசஸிங் எல்லாமே வந்து பேங்க் வழியாக வந்து செய்ய முடியும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போகிறதுனா நம்ம ஜிபே மூலியமாவோ ஸோ யார்ட்டையும் சொல்லி கூட போட்டுற முடியும். எத்தனையோ நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தில் வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பேமெண்ட் போடும்போது அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தன்டிகேஷன் வந்து இருக்கும். ஸோ பேங்க் சைட்லேருந்து இவ்வளோ தான் வந்துட்டு மினிமம் லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே போகணுன்னா அவங்க வந்து நேரடியாகவோ ஓடிபியோ ஏதோ ஒன்று வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எம்டி எப்போ வெளியே வராரோ அப்போ தான் பேமெண்ட் ப்ராசஸிங் நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் வந்துட்டு மை வி3ஹெச் அமௌண்ட் தான் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வாய்ப்பு இப்போதைக்கு கம்மி தான். 2-3 மாதங்கள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாலே அது எந்தளவுக்கு வளவளன்னு இழுக்கும், ஸோ அது எந்தளவுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அவங்க கேஸெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாமீன் கிடச்சி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் பேமெண்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ தினசரி நான் டாஸ்க்கு பார்க்கலாமா வேண்டாமா, இவங்க உண்மையிலே வந்து ரிட்டர்ன் வந்து பணம் தருவாங்களா, ஸோ எனக்கு நம்பிக்கையே வந்துட்டு போயிட்டு இருக்குது, ஸோ ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி சார் வெளியே வந்தால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வெளியே வந்தால் தான் நமக்கு பேமெண்ட் போகிறத பற்றி தெரியும். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் முடிய போகுது. 5 மாதம் முழுமையாக பேமெண்ட் வந்து நிறைய நபர்களுக்கு, ஸோ எல்லா உறுப்பினர்களுக்கும் போட வேண்டியது இருக்குது.
ஸோ அது அப்படியே போடுவாங்களா, பாதி பாதியாக போடுவாங்களா, இல்லை போட முடியுமா, என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எம்டி வந்தால் மட்டும்தான், அவர் வந்து சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் யாரை கேட்டாலும் பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சும்மா டூப் விட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ தம்ப்நெயில்ல வந்து பேமெண்ட் அப்டேட்னு தினசரி வீடியோ போடுறவங்கலாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எம்டி எப்போ வெளியே வராரோ அப்போ தான் பேமெண்ட். ஸோ அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ பெயில் பொறுத்தளவுக்கு பெயில் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேஸ் வந்துட்டு இன்னும் முழுமையாக வந்துட்டு விசாரித்து முடிக்கலை. ஸோ அது முடிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம், ஏன் 1 மாதம் கூட எடுத்துக்கலாம். ஸோ முழுமையான டிரான்சாக்ஷன் நிறுவனத்துக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி வந்துட்டு இதெல்லாம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழுமையான விவரங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு அவங்க வந்துட்டு தங்களுடைய கேஸை வந்து சரியாக முடித்த பிறகு தான் வந்துட்டு பெயில் வந்துட்டு எம்டி சாருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹைகோர்ட்டுக்கு அடுத்தபடியாக அனுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேல்முறையீடு வந்து நம்ம நிறுவனத்து சார்பாக வந்து போட்டு பெயில் வந்துட்டு இருக்கலாம். அது வந்துட்டு எப்போ கிடைக்கும், என்ன ஏதுங்கிறது வந்துட்டு பொறுமையாக நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பெயில் கிடச்சிச்சின்னா அப்டேட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். பெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஸ் எல்லாமே அவங்க முழுமையாக விசாரித்து முடித்தா தான் பெயில் கிடைக்கும். அதனால் அதுக்கு 1 மாதம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பேமெண்ட் வந்து நம்ம பொறுமையாக காத்திருந்து ஆகணும். இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அதை மட்டுமே நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பார்ட் டைம். நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கோம். இதையே முழுசாக வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் அது வந்துட்டு வேலைக்கு ஆகாது. அடுத்த வேலையை வந்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்துட்டு ஏன்னா நிறையா பேர் தங்களுடைய நகை வீட்டு அடமானம் வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் சொல்கிற விஷயம் அதுதான். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே சிரமம் தான். அவங்கெல்லாம் கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும். இந்த பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய பிரச்சனையும் தீர்ற மாதிரி இருக்கும். நிறுவனத்தின் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா உங்களோட பிரச்சனை தீர்ந்த மாதிரி. இப்போ பெரும்பாலான சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பரவி வர கருத்து வந்து பார்த்திங்கன்னா, மைவி3 ஸ்டோரில் போயிட்டு எல்லோரும் பொருட்களை வாங்கி நம்ம நிறுவனத்தின் பலத்தை காமிங்க. அப்போ தான் வந்துட்டு பர்ச்சேஸ் நடக்கும். அப்போ தான் நிறுவனம் வந்து மென்மேலும் வளர்ந்து நம்ம எம்டி உள்ளே இருந்தாலும் நம்ம நிறுவனம் இந்தளவுக்கு செயல்படுது. மக்கள் எல்லோரும் பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க, தரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வந்து நல்லா எல்லாருமே பேசுகிறதெல்லாம் வந்து சரியான கருத்து தானே தவிர, ஆனால் உண்மையிலே வந்துட்டு மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை வந்து யாரும் யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வி3 நிறுவனத்துக்குள்ளே வரதுக்கான முக்கிய காரணமே பண தேவை தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 70% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம அடுத்த கட்ட நிலை பொருளாதாரத்தில் அடைஞ்சிட மாட்டோமா, நகை அடை வச்சோ, தன்னோட வண்டியை அடகு வச்சோ, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சோ, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு தான் மைவி3 ஒரு பேக்கேஜ் பிளான் சிஎம்ங்கிறத எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்க அவங்க அந்த கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சோம்னாலும் அவங்களால சூழ்நிலையில் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையவே வந்து ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, என்னுடைய வீட்டில் இருந்து ஸ்டோருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் போகணும். நான் ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன். சிட்டிக்கு உள்ளே போனோம்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டோர் இருக்குது. எனக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் தேவை அப்படின்னா, இப்போ சோப்பே தேவைப்படுது அப்படின்னா, நான் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போயிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வாய்ப்பில்லாத விஷயம். அதுவும் இந்த சூழ்நிலை 5 மாதம் வருமானம் வரலை. மற்ற வருமானத்தை வச்சு நம்ம அப்போதைக்கு தேவைக்கு பக்கத்தில் உள்ள கடைக்கு இப்போ 10 ரூபாய்க்கு இப்போ ஒரு கடுகு வேணுமா, 10 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கிடலாம். இதே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மைவி3 ஸ்டோரே வச்சுக்கங்களேன். எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு மொத்தமாக நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம்னாலும் நம்ம கடைக்காண்டி போகணுன்னா நம்ம 40 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் இருக்குது, தொலைவில் தான் இருக்குது. இது மாதிரியே பல உறுப்பினர்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்க போகிறது கிடையாது. 30, 40 ஏன் ஒரு சிலருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவுலாம் இருக்குது. அப்படி இருக்கவங்களுடைய மனநிலை, அவங்க பொருள் வாங்குறதுக்காக அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா நிறையா நபர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க.
ஏங்க அவ்வளோ தூரத்தில இருக்குது. நாங்க எப்படி வந்து மைவிதிரிக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ சூழ்நிலை நாங்க வந்து குடும்பத்த ஓட்டுறதுக்காக 100, 200க்கு பக்கத்தில உள்ள ஒரு சின்ன கடை எங்கள்ட்ட இருக்கு. எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. நாங்க எப்பவும் அங்க வாங்குவோம். ஸோ கடன் சொல்லிட்டு கூட அங்க வாங்க முடியும். இப்போ நம்ம மைவிதிரியா ஸ்டோருக்கு நான் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியுமா? அங்க நம்ம கடன் சொல்ல முடியுமா? ஸோ யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருக்கும்போது மக்களின் மனநிலை ஆ 100க்கு 70% மக்களோட மனநிலை அப்படித்தான் இருக்கும். இப்போ நீங்க பேமெண்ட் வந்து சரியா வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில தங்களுடைய கருத்து ப்ராடக்ட் வந்து கன்ஃபார்ம் நீங்க வாங்கணும். இப்போ ஒரு சிஎம் பிளான்ல இருக்கீங்களா? 14,400 வந்து நம்ம வருமானம் வருது அப்படின்னா, ஸோ 10,000 வச்சுட்டு மீதி 4,000த்துக்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்த வச்சா கூட கன்ஃபார்ம் வாங்கிருவாங்க. ஏன்னா ஒரு 14,000 15,000 வாங்குறோம்னு வைங்க, மாசம் வருது. அதில ஒரு 5,000த்துக்கு வாங்க கட்டாயம்னு சொன்னோம்னா கூட வாங்கிருவாங்க. ஏன்னா பணம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ சூழ்நிலையில பணமும் வரல. அவங்க குடும்ப சூழ்நிலையிலும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. கடன், இஎம்ஐ, லோனு இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ அந்த சமயத்தில ஏதோ ஒரு பொருள் வாங்குங்க நம்ம ஈஸியா சொல்லிர்லாம். ஆனா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ நம்மளே எடுத்துக்குவோமே. ஸோ நம்ம வெறும் வாயில வந்து சொல்லலாம். ஸோ வாங்க முடியாதா ஒரு பொருள் அப்படின்னு. ஆனா அவங்க சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம பொருள் வாங்கலைன்னா, நமக்கும் வந்துட்டு கஷ்டம் தான். ஏன்னா நம்ம நிறுவனத்தில பொருள் வாங்க முடியலையே. இப்போதைக்கு நம்ம சூழ்நிலை அந்த மாரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சில எண்ணமும் நெறைய பேருக்கு தோணும். ஸோ வாங்கலாம்னு தோணும். பணம் வந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அப்படி இருக்க மக்களும் இருக்காங்க. ஆனா சூழ்நிலை இப்படி தான் நெறைய நபர்களுக்கு இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து இதத்தான் மிகப்பெரிய வருமானமா நெனச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ப்ராடக்ட் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு கருத்த சொல்றதெல்லாம் வந்துட்டு நம்மளால சொல்லவும் முடியாது. அத வந்து கேட்கற மனநிலையிலும் யாரும் இல்ல. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ நம்ம உறுப்பினர்கள காட்டிலும் ஸ்டோர் உரிமையாளர்கள் தான் ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு 5 மாசம் பேமெண்ட் மட்டும் தான் வந்துட்டு நிலுவையில இருக்கு. ஸோ ஸ்டோர் உரிமையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த 5 மாசம் பேமெண்ட்டும் நிலுவையில தான் இருக்கு. இப்போ பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் யாரும் வாங்குறது குறைவா தான் இருக்கும். 1, 2 பேர் வாங்குவாங்க. ஏன்னா இப்போ V3 அமௌண்ட்டும் வந்துட்டு வராம இருக்கு. ஸோ நம்ம தொலைவா இருக்குன்னு நெறைய பேர் போறதில்ல. ஸோ இந்த மாரியான நெறைய ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுலயும் அடி வாங்குது. ஸோ ஸ்டோர்லயும் வந்து எந்த ஒரு பர்ச்சேஸும் நடக்கல. 5 மாத வருமானமும் வராம இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாருமே தைரியசாலிங்க தான். ஏன்னா அவங்க சமாளிக்கிறது தான் ரொம்பவும் சிரமமா இருக்கும். ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க அப்ளைன் வந்து சம்பாரிச்சுட்டாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா சம்பாரிச்சவரு செலவு பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்க வந்துட்டு ரூ. 100க்கு சம்பாதிக்கிறீங்கன்னா, மாசம் பொருள் வந்து ஒரு ரூ. 90க்கு வாங்கி ரூ. 10 சேவிங் பண்ணலாம். ஸோ 10,000 சம்பாதிக்கிறாருன்னா, அதில வந்துட்டு 9,000 செலவு பண்ணிட்டு ரூ. 1000 சேவிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எத்தனை மாசத்துக்கு வந்து அந்த சேவ் பண்ணி வச்ச அந்த வருமானத்தையெல்லாம் வந்து செலவு பண்ணிற முடியும்? 5 மாசத்துக்கு வருமானம் வரல. இதையே நம்பிட்டு இருக்க பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ பணம் இருந்தா தான் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியும். அப்படி இருக்கப்ப, சுத்தி வந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ நிறுவனத்தின் நிலையும் வந்து இக்கட்டான சூழ்நிலை. அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளும், ஸோ இந்த அரசியல்வாதிகளும் நெறைய பேர் வந்துட்டு ப்ரெஷர் குடுத்து அந்த கம்பெனிய முடக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா மக்களுக்கு வருமானத்த குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி செய்ய ஆரம்பிச்சா பொருளாதார மாற்றம் வந்துட்டு அதிகப்படியா அ சாதாரண மக்களுக்கும் வந்துட்டு அதிகப்படியான வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அத வந்துட்டு அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளோட அப்புறம் சேலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம V3 நிறுவனத்தில. ஸோ அப்படியும் வந்துட்டு பிரச்சனைகள் நிறுவனத்தினுடைய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ நிறுவனத்தில நம்பி வந்து நம்ம இதில வந்து பெரிய அளவுல வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உறுப்பினர்களுடைய நிலையும் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஸ்டோர் உரிமையாளர்களுடைய நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஆக மொத்தம் எல்லாருடைய நிலையும் ரொம்பவுமே வந்துட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை தான். ஸோ நம்ம சீக்கிரமா நிறுவனத்துக்கு நல்ல தீர்ப்பா கிடைக்கணும். எம்டி சார் வெளிய வரணும். பேமெண்ட் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை எல்லாருமே வந்து
பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிங்க. ஸோ பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம சொன்ன விஷயத்த யாரும் தவறாக புரிஞ்சுக்க வேணாம். நம்ம யாருமே வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் இருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஸோ இப்போ சூழ்நிலையில் நிறையா பேர்னால வாங்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்குது. வாங்க முடிஞ்சவங்க, நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போதைய சூழ்நிலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவுமே வந்துட்டு நிறுவனத்துக்கு உதவியாக இருக்கும். எம்டி சார் வந்துட்டு உள்ளே இருக்க சமயத்தில் நம்ம நிறுவனத்தை பயங்கரமாக வந்து ரன் பண்ண வைக்கணும். ஸோ ப்ராடக்ட் மூவ் பண்ண வைக்கணும். அது வந்து ரொம்பவுமே வந்துட்டு முக்கியமான விஷயந்தான். ஆனால் பல பேர்னால வாங்க முடியாத சூழ்நிலை. இப்போது நம்ம இந்த நிறுவனத்துக்குள்ளே 4 பேரை கொண்டு வரணும்னா நமக்கு வருமானத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை காமிச்சோம்னாலே நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன், ஸோ நானும் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வருவாங்க. ஸோ அது போல் இப்போ ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம 4 பேர் சொன்னோம்னா அவங்க வாங்குவாங்க. ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் தொடர்ச்சியாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போது அந்த மாதிரி வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணம் ஸோ அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மட்டும்தான். ஸோ அவங்க அந்த நிலையில் இருக்கிறனால தான் இப்போ வாங்க முடியாத நிலை. ஸோ எத்தனை பேர் நம்ம சொன்னாலுமே அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தால் வாங்க முடியாது தான். எப்போ அவங்களுடைய சூழ்நிலை நல்லா இருக்கோ அப்போ தான் வாங்குவாங்க. ஸோ அதுதான் இப்போது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பல பேரிடம் வந்துட்டு அந்த மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். பல பேருக்கு வந்துட்டு இந்த சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ முடியாதவங்க முடிகிறப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்க நிலை இதுதான். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு தான் நல்லா இருந்தாலும் காசு இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும். பல பேர் வந்துட்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவுமே ஒர்த்தபுளான ப்ராடக்ட்னு தான் சொல்கிறாங்க. காசு நம்ம கையில் இருந்தால் தானே பர்ச்சேஸே பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களுடைய விருப்பத்தின் பேரில் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க. அதைத்தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து இந்த சமயத்தில் வாங்கினா தான் நம்ம நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட். நமக்கு உதவி செஞ்ச நிறுவனத்துக்கு நம்ம இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த கோர்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா 10,00,000 உறுப்பினர்கள்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பல பேர் வந்து 10,00,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஸோ 70,00,000 சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ அப்படி கிடையாது. 10,00,000 பேர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லவே ஸோ 10,00,000 பேர் தான் பேக்கேஜ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரோன், ஸோ சில்வர், கோல்டு, டைமண்டு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 10,00,000 பேர் இருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பர் யாருமே வந்து இலவசமாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ₹1 கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இலவசமாக வருமானத்தை கொடுக்குறாங்க. நம்ம 10,00,000 இதில் ஒரு வந்துட்டு 60,00,000 பேர். ஸோ டோட்டலாக 70,00,000 பேர் வந்துட்டு உண்மைதான். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆப்பை வந்துட்டு எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். 5M ப்ளஸ் டவுன்லோடு. 5Mனா 5 மில்லியன். 50,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நம்பி தானே ஆகணும். ஸோ நிறுவனம் பொய் சொல்லியிருந்தா கூட ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்து பொய் சொல்லாது. அந்த எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் காமிக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் அதில் வந்து 50,00,000க்கும் மேற்பட்டனா ஸோ 70 lakhs வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ அத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்டிவாக எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க 10,00,000 பேர். ஸோ மீதி உள்ளவங்க எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் வருமானம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இலவசமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறுவனம் நம்ம யாரையும் வந்து ஏமாற்றலை. ஸோ நிறுவனத்தில் வந்துட்டு எம்டி சார் வந்து நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்போம். ஸோ அரசாங்கம் சொல்கிறது படி எல்லா மாடிஃபிகேஷன் செஞ்சு எல்லாருக்குமே வருமானத்தை கொடுப்போம் அப்படிங்கிறத தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து பொறுமையாக இருந்து நம்ம வந்துட்டு வெற்றி பெறது தான் ஒரே ஒரு வாய்ப்பு. ஸோ நம்பிக்கையாக இருந்தால் எல்லாருமே வந்து வெற்றி பெற முடியும். ஸோ அதுக்கு எல்லாரும் உறுதுணையாகவும் பொறுமையாகவும் இருங்க. ஸோ மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நிறுவனத்து மேலே கேஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் ஸோ ஆல்ரெடி கொடுத்ததுனால தான் இத்தனை பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கொடுக்கறதுனால பெருசாக வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு விசாரணையெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. இப்போவே தெளிவாக ஸோ அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் தெளிவான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ அவங்க என்ன உண்மை நிலவரம் என்னங்கிறத வந்து தெளிவாக வந்துட்டு அறிக்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தாலே போதுமானது தான். ஸோ பல பேர் வந்துட்டு நீங்கள் கேஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேஸ் கொடுத்தா மட்டும் என்ன மாதிரி ஆல்ரெடி கேஸ் கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனைகள், ஸோ இந்த விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க. ஸோ பார்ப்போம் அடுத்த பெயில் வந்து எப்போ எம்டி சாருக்கு வந்து கிடைக்குதோ அப்போது ஏதாச்சும் புதுமையான அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக்காமல் அடுத்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை வந்து பார்க்க ஆரம்பிங்க. அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பிஸ்னஸில் தான் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலம். ஸோ கொஞ்சம் 90ஸ்லாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம பெரிய ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலியோட பொருளாதார வளர்ச்சி வேணும்னு நினச்சோம்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணால் வாய்ப்பே கிடையாது. 2, 3 பிஸ்னஸ் வந்து கையில் வச்சுருந்தா தான் ஒன்று லாஸ் ஆச்சுன்னா கூட இன்னொன்று வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து அதில் வந்து நம்ம வளர்ச்சி அடைய முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. ஸோ அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகளை வந்து எடுக்க ஆரம்பிங்க. இது என்னுடைய கருத்து. ஸோ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னும் 3 மாதத்துக்கு நம்ம பேமெண்ட் வரலைன்னா நம்ம சூழ்நிலை இன்னும் கவலைக்கிடமாக ரொம்பவும் பின்தங்கி நம்ம பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் செய்கிற வேறு ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை ஃபோக்கஸ்டாக செய்ய ஆரம்பிங்க. இதை கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க. ஸோ வரப்போ வரட்டும் அப்படின்னு நினச்சிக்க ஆரம்பிங்க. ஸோ எண்ணத்தை அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேறு வழி இப்போதைக்கு நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்களும் சொல்லியிருப்பேன். பொதுவான மக்கள் கருத்துக்கள். ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். எல்லாருடைய மைண்ட் செட் இப்படி தானே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ உண்மைனா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.